அங்கே என்ன படிச்சிங்கன்றதை விட உண்மையிலே சொல்ல போனால் அங்கே போன அந்த 10 மார்க்குக்கு என்ன காரணம்னா வேகமாக படிச்சுக்கிட்டே இருங்க. இது எங்கே யூஸ் பண்ணுன்னா கடைசி நிமிஷம் நமக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்குது, எக்ஸாமில் ஆட்டோமேட்டிக். ஸோ வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வரப்போகிற 40 டேஸில் வந்துட்டு என்ன சார் பண்ணணும், ஒரிஜினலாகவே நம்ம என்ன பண்ணால் ஒரு அச்சீவராக என்ன பண்ணுறாங்க இந்த 40 நாள். ஸோ இதில் இந்த 40 நாள் இதை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பாஸ் ஆக முடியுமா? ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். இந்த 40 நாள் தான் ஒரு வின்னருக்கும் ஒரு லூசருக்குமான ஒரு முக்கியமான நாட்கள். இந்த கடைசி 40 நாள், இந்த 40 நாளை நீங்கள் வந்து தவற விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நாள் என்ன தான் எஃபர்ட் போட்டிருந்தாலும் அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்பயுமே இங்கேருந்து ஆரம்பிப்பேன். படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டு எழுதுறது தான் இந்த 40 நாளைக்கான முதன்மையான விஷயம். ஸோ டெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. ஸோ டெஸ்ட்டை பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி படிக்கிறது, எப்படி ரிவிஷன் பண்ணுறதுன்றதை ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட்டில் எல்லாருக்கும் தெரியும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பொது தமிழாக இருக்கட்டும் இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு 3 டாபிக். அது போக மேக்ஸு, ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ். எல்லாருக்குமே தெரியும் 100 மார்க் எல்லாருமே படிச்சிருவாங்க. 100 மார்க் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணிடுவாங்க, படிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, 25 மார்க்கை வந்து அடுத்து படிப்பாங்க. இது என்னது, கணிதம், மேக்ஸ் படிப்பாங்க. மிச்சம் இருக்க 75 மார்க்கில் தான் சொதப்புறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாலுமே என்னதான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் முடிச்சுட்டேன், என்னதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து தமிழ் முடிச்சிட்டேன்னாலும் எக்ஸாம் எழுதிட்டு வந்து சொல்கிறாங்க, முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் 100க்கு 80 தான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ என்ன படிச்சிங்க அப்படின்றது கான்செப்ட். அங்கே என்ன படிச்சிங்கன்றதை விட உண்மையிலே சொல்ல போனால் அங்கே போன அந்த 10 மார்க்குக்கு என்ன காரணம்னா டெஸ்ட் எழுதுனீங்களா, படிச்சிருப்பீங்க, டெஸ்ட் எழுதுனீங்களா. என்னதான் சச்சின் டெண்டுல்கராக இருந்தாலும் அந்த என்னதான் வந்து பல செஞ்சுரிஸ் அடிச்சிருந்தாலும் இன்னொரு மேட்ச் விளையாட போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு ஃபஸ்ட்டு நெட்ஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவார். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவார், மெயின் எக்ஸாம் போவார். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்க, நான் குரூப் 4லேயே டெஸ்ட் எழுதிட்டேன், நான் ஏன் வந்து குரூப் 2க்கு திருப்பி எழுதணும், நான் அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்ல, இங்கே எதுக்கு எழுதணும், அது அங்கே இது இங்கே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எத்தனை மேட்ச் ஆண்டாலும் எப்படி சச்சின் டெண்டுல்கர் ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தாரோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி குரூப் 4 படிச்சிருப்பீங்க, எழுதியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா குரூப் 1 படிச்சிருப்பீங்க, எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்து படிச்சுட்டு தான் எழுதுவேன்னா இது வேலைக்கே ஆகாது. டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் இந்த மார்க்கை வந்து உங்களால் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண முடியும். இந்த 180லேருந்து நீங்கள் 100க்கு வந்து ஒரு 95 எடுக்கணும்னா இந்த டிஃப்ரென்ஸுக்கு காரணம் வந்து ஒரு 15 மார்க்குக்கு. அந்த 15 மார்க் போனது காரணம் என்னன்னா டெஸ்ட்டு எழுதாதது. ஸோ இதெல்லாம் மேக்ஸில் இப்படி தான் கால்குலேஷன் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பர்சன்டேஜில் ஒரு பர்சன்டேஜுக்கான வித்தியாசத்தை வச்சு இந்த ஓட்டிங்கில் வந்துட்டு இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் வந்து 5%. ஆனால் அதுக்கான ஓட்டு வந்து 5000%. இப்போ 5% வந்து 5000னா 100% எவ்வளோன்னு சொல்லி கணக்கு போட்ட மாதிரி இந்த 15 மார்க்குக்கு போனது காரணம் என்னென்னா இந்த டெஸ்ட்டு தான். நான் சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸ் பாணிலே உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இந்த 15 மார்க் போனது இந்த டெஸ்ட் தான். ஸோ டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சார் இந்த 40 நாளில் எப்படி சார் டெஸ்ட்டை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம சைடில் வந்துட்டு நான் வந்து பர்சனலாக வந்து இதை மென்டர்ஷிப் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் மாதிரி ஒரு பர்சனை வச்சு அது கீழே வந்து ஒரு 4 பர்சன்ஸை வச்சு உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸை வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஜூலை 15th ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூலை 15th வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டோட்டல் டெஸ்ட் கவுண்ட் வந்து 25 + 3 மார்க் டெஸ்ட், டோட்டலாக 28 டெஸ்ட் வந்து இருக்கும். சார் நான் வந்து எல்லாத்தையும் படிக்கலையே சார், நான் வெறும் மேக்ஸ் மட்டும்தான் படிச்சிருக்கேன், ஜென்ரல் லாங்குவேஜ் மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம். ஃபஸ்ட்டு கோ ஃபார் இட். ஸோ இந்த நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு தான் 10 டேஸ்க்கு அப்புறமா டோட்டலாக நான் வந்து என்ன பண்ணிடுவேன், இந்த டெஸ்ட் சீரிஸே நிப்பாட்டிடுவேன். ஏன்னா இவ்வளோ ஃப்ரீயாக நான் கிளாஸ் எடுத்ததுக்கு இந்த கிளாஸையே நான் வந்து சேல் பண்ணியிருக்கலாமே, ஒரு காசு வேணும் அப்படின்னா அதுக்காக கிடையாதுன்னா ஃப்ரீயாக எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுத்தாலுமே திஸ் இஸ் அ மினிமல் அமௌண்ட். இந்த மினிமல் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த மினிமல் அமௌண்ட்டை வந்து கொடுத்து அடுத்து இன்னொரு எக்ஸாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து சாதிக்கட்டும். எத்தனை வருஷத்துக்கு தான் they will be going on. ஸோ அப்படின்ற காரணத்துக்காக ஐ ஜஸ்ட் கிவன் ஆல் கிளாஸஸ் ஃபார் யுவர் வெல்ஃபேர். ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த மினிமல் அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள்
டெஸ்ட் எழுதுங்க. இல்லை வேறு எந்த அகாடமினாலும் நீங்கள் போய் எழுதுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ அப்படி நீங்கள் போய் எழுதும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண தவிர நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெக்டிஃபை பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோமோ அதை ரெக்டிஃபை பண்ணாதான் மார்க் கூடும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நேச்சர் ஆஃப் ஸ்டடிங்கில் வந்து என்ன தப்பு இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். எந்த சப்ஜெக்டில் என்ன தப்பு இருக்குன்ற பார்க்குறத அடுத்து. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குது, நம்மக்கிட்ட டெஸ்ட் எழுதலையா, அப்போ டெஸ்ட் எழுதுவோம். டெஸ்ட்டு எழுதுறீங்களா, உங்களுக்கான சக்ஸஸ் உங்கள் கையில். ஸோ அதை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாயிண்டில் வந்து டிக் அடிச்சிட்டிங்க. யாரெல்லாம் இன்னும் டிக் அடிக்கலையோ கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் தான் கொடுக்க போகிறேன். மினிமம் ஒரு 5 பேஜுக்குள்ளே எல்லா கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு அடக்கி உங்களால் ஈஸியாக அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உட்காந்து மெதுவாக நீங்கள் டிக் அடித்தா அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸை வந்து நான் வந்து டிக் அடிச்சுக்கிறேன். ஒரு இப்போ 28 டெஸ்ட் எழுதிங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 15 டெஸ்ட்டை வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை ஓஎம்ஆர் ஷீட்டை சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு டெஸ்ட்டுன்றது வந்து தான் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஓகே, ஸோ அடுத்து இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னா 9115049115. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக கீழே வந்து பிடிஎஃப் வந்து ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருப்பேன் லிங்க். ஸோ அந்த பிடிஎஃபை வந்து ரெஃபர் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணிவிட்டு வாங்க. இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். சரி, இப்போது இதில் வந்து ரிவிஷன் இருக்குது, படிக்க வேண்டியது இருக்குது. சார் கடைசி 40 நாளில் நான் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது சார் அப்படின்றாங்க சில பேர். சார் நான் நிறைய ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குன்றாங்க சில பேர். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. 20-20 பிரிச்சுருங்க. 20-20 மேட்ச் மாதிரி பிரிச்சுருங்க. 20-20 ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் படிங்க, எதெல்லாம் நீங்கள் படிக்கலையோ படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 8 ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படின்றத நீங்கள் படிக்கல, இல்லை நீங்கள் வந்து சோழர்கள் பற்றி நீங்கள் படிக்கல அப்படின்னா அந்த இதை வந்து இந்த 20 நாளுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சார் நான் பாலிட்டிலே வந்து இன்னும் வந்து நான் வந்து கவர்னரே படிக்கல சார் அப்படின்னா அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் சயின்ஸில் முக்கியமாக 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 4 லெசன் படிக்கல சார்னா அதை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த 20 நாள் என்னென்னலாம் படிக்கலையோ அது எல்லாத்தையுமே இந்த சைடு படிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா படித்து முடிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த 20 நாளுமே ஏற்கனவே சில விஷயங்கள் படிச்சிருப்பீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பாலிட்டியில் கவர்னர் படிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, இந்திய அரசியல் அமைப்பு படிச்சிருப்பீங்கல்ல, இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிச்சிருப்பீங்களா, அதை இங்கே வந்து ரிவிஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் முதல் 20 நாள் படிக்காததையும் படிக்கணும், படித்ததையும் படிக்கணும், அதுக்கப்புறமா இந்த ரெண்டையுமே தெரிஞ்சதையும் தெரியாததையும் வச்சு டெஸ்ட்டும் எழுதணும். ஸோ அப்போனா தான் என்ன ஆகும்னா உங்களால் அந்த 200 மார்க்குக்கு எவ்வளோ எடுக்க முடியுதுன்றதை உங்களால் கணக்கிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ 25 டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன், முதல் 5 டெஸ்ட்டு, அதுக்கடுத்து ஒரு 5 to 10, அப்புறம் 10 to 20, அப்புறம் 25வது டெஸ்ட் முடிகிறப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து ஒரு 92 வச்சுப்போமே, 92 மார்க் தான் வருது. விடாமுயற்சியோடு அடுத்துன்னு போகிறீங்க, 110 மார்க் எடுக்கிறீங்க. இங்கே வந்து 140 மார்க் எடுக்கிறீங்க ஆவரேஜாக. இங்கே கடைசியாக வந்து 155லேருந்து 170 வரைக்கும் எந்த மார்க்னாலும் நீங்கள் எடுக்கலாம். இது எப்படின்னா நம்மளோட முக்கியமாக நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் பாருங்கள், மிட் டேர்மு, ரிவிஷனு, ஹாஃப் எலி, குவார்டர்லி, கடைசியாக 3 ரிவிஷனு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸில் இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு மிட் டேர்ம் டெஸ்ட்டாக இருக்கும். நடுவில் ஒரு குவார்டர்லி, ஒரு ஹாஃப் எலி, அதுக்கப்புறமா வந்து கடைசியாக 3 ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் மாதிரி மார்க் டெஸ்ட். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஃபுல் ப்ராக்டிஸ். நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணோமோ அதுக்கு தான் பிரெயின் அடாப்ட் ஆகிருக்கும். அப்போ அதை நீங்கள் ஏன் வந்து விடணும்? டக்குன்னு எழுதுங்க, டெஸ்ட்டாக எழுதுங்க. படித்தேன் படிக்கலை எப்படி கதையாக எழுதணுமோ அதே மாதிரி நீங்கள் டிக் அடிங்க. கொஞ்சம் யோசிங்க, இந்த வார்த்தையிலேருந்து இந்த வார்த்தை, சில லாஜிக்லாம் அப்போ தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளேயே வந்து கல்டிவேட் ஆகும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சு இந்த டெஸ்ட்டை வந்து டெய்லி அட்டன் பண்ணும். ஓகே, கடைசி 20 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். ஹெவி வெயிட்டான ரிவிஷன். ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த ஃபுல் டைம் ரிவிஷன். அதில் என்ன பண்ணணும்னா பாதியாக பிரித்து இங்கிலீஷுக்கு பாதி நாள், மிச்சம் இதுக்கு பாதி நாள். ஸோ இப்படி பிரித்து எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கணுமோ படிங்க. முதல் நாள் எடுத்தோம் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷு, அடுத்த நாள் பாலிட்டி இங்கிலீஷ், அடுத்த நாள் யூனிட் 8 இங்கிலீஷ், அடுத்த நாள் யூனிட் 9 இங்கிலீஷ், ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் இது. ஸோ இப்படின்னு சொல்லி 10 நாள் கரெக்டாக பிரித்து ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ முடியுதோ
வேகமாக படிச்சுக்கிட்டே இருங்க. இது எங்கே யூஸ் பண்ணுன்னா கடைசி நிமிஷம் நமக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்குது, எக்ஸாமில் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆயிரும். உடனே நீங்கள் வந்து இவ்வளோ நாள் பண்ணாத தப்பை இதில் சரி பண்ணியிருப்பீங்க. இந்த தப்பை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சரி பண்ண உடனே எக்ஸாம் ஹாலோட விட்டு வெளியே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வருவீங்க. நான் வந்து பாஸ் ஆகிட்டேன், நான் கண்டிப்பாக இப்போ மெயின்ஸுக்கு படிக்கலாம், வா இன்ஸ்டியூட்டில் போய் சேருவோம், படிக்க ஆரம்பிப்போம், எங்கேனாலும் போய் சேர்ந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம்னு சொல்லும்போது அந்த சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கும். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் உறுதி. ஸோ படித்ததுலாம் இவ்வளோ காலம், இந்த 40 நாள் டெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் படிக்கிறது, அதுக்கப்புறம் தான் படிக்காதது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ரூல். கடைசி 20 நாள் ரிவிஷன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன் 6 மணிக்கு. ஸோ எல்லாத்தையுமே நல்லா பாருங்கள், படிங்க, நோட்ஸ் எடுங்க, டக்கு நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே சைட் பை சைடு ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் வந்து புக்கை பார்த்து ஏதாவது புக்கில் இருந்துட்டு இப்படியே டிக் அடிச்சுட்டே வாங்க. என்ன தான் டிக் அடிச்சாலும் ஒரு டெஸ்ட்டு தான். ஏன் சொல்கிறேன்னா 200 மார்க்குக்கு மென்டல் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணும். அது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா எக்ஸாம் ஹாலில் போகும்போது தலை சுற்றுறதோ இல்லை வந்து உங்களுக்கு டயர்டாவோ எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு 10 டெஸ்ட் எழுதிட்டோம், இது 11வது டெஸ்ட். ஆல்ரெடி நம்ம 25 டெஸ்ட் எழுதிட்டோம், இது 26வது டெஸ்ட். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நான் சொல்கிறத வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஐ திங்க் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வாங்குவீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கெட் போஸ்டிங், எனக்கு போஸ்டிங் உறுதி அப்படின்றத உங்களுக்கு எந்த மாதிரியான லாங்குவேஜில் கொடுக்கணுமோ ரிவ்யூஸாக கொடுங்க. அண்ட் ஆல்சோ கீழே ரிவ்யூஸ்க்கான லிங்க்கும் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கீழே வந்து கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸஸை கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன். இதில் நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரிவ்யூஸையும் கீழே வந்து கொடுங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட எப்படி வந்து படித்து அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்க நம்மக்கிட்ட சொல்லும் போது தான் அந்த சந்தோஷமே இருக்குது அந்த ஒரு ப்ரொஃபஷனில். ஸோ எல்லாரும் உங்களோட ஹாப்பினஸை என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.